எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பாக மகா சிவராத்திரி பூஜையானது நடைபெறுதுங்க. இந்த சிவராத்திரி பூஜையில் நம்ம கலந்து கொள்றதுனால வாழ்க்கையில் எல்லா வளங்களையுமே பெற்று வாழலாங்க. மகா சிவராத்திரி விரதத்தால் நம்மளுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாங்க. பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளோட விசேஷன்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகுங்க. அதே மாதிரி காசியில் வீடு பேரடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த 4 கால பூஜையிலும் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசைக்கு முதல் நாளில் சிவராத்திரி விரதமானது சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்துமே நீங்குன்னு சொல்லலாங்க. காரிய வெற்றியும் ஏற்படும். சிவாய நம என்றும் சிந்தித்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரி என்றாலே இரவில் கண் விழித்து இரவு முழுவதும் நடைபெறும் சிவ வழிபாட்டில் கலந்து கொள்வது, சிவனை நினைத்து தியானம் செய்வது, சிவ தரிசனம் செய்வது தான் மிக முக்கியம்னு சொல்லலாங்க. சிவராத்திரி என்பது சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரியாக போற்றப்படுதுங்க. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியானது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து கோயில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள், அபிஷேகங்கள், யாகம் ஆகியவற்றில் கலந்து கொள்றதுனால தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமின்றி வாழ்வில் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகளும் கிடைக்கக்கூடுன்னு சொல்லலாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் சிவன் கோயில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டிருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவாய நம என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தருங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ மேட்டூர் திப்பம்பட்டி போத் லிங்கேஸ்வரர் ஆலய பற்றி தாங்க பார்த்துட்டுருக்குறோம். இங்கு 4 கால பூஜைகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுதுங்க. இதில் ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அங்கே பக்தர்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக கூடிய அந்த நிகழ்வை சிவராத்திரியை மகா சிவராத்திரியாக ரொம்பவும் உயர்த்தி அதில் கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சிவராத்திரி விரதத்தில் நம்ம கலந்து கொள்வது பல்வேறு வகையான புண்ணியத்தை நமக்கு தேடித்தருன்னு சொல்லலாங்க. இங்கே மக்கள் அனைவருமே ரொம்ப கூட்டமாக குவிந்து அந்த 4 கால பூஜைகளையுமே கலந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்பை அவங்க அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க. இங்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 4 கால பூஜைகள் அனைத்தும் நடைபெறுங்க. இதில் முதல் காலத்தில் பிரம்மா சிவபெருமானை வழிபடுவதாகவும், 2ஆம் காலத்தின் போது மகாவிஷ்ணு சிவனை வழிபடுவதாகவும், 3ஆம் காலம் பார்வதி தேவி சிவனை வழிபடுவதாகவும், 4ஆம் கால பூஜை என்பது தேவர்களும் மனிதர்களும் சிவமானை வேண்டி அவர்களுக்குரிய வரங்களை பெற்று செல்லும் காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிவனை வழிபட்டு சிவனோட முழு அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக மகா சிவராத்திரின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேணும் என்பது நியதி. இரவு முழுவதும் கண் விழித்து கோயில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள், அபிஷேகங்கள், யாகங்கள் ஆகியவற்றில் கலந்து கொள்வதால தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமின்றி வாழ்வில் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அனைவராலுமே இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியாது. உடல்நிலை, வயது உள்ளிட்ட பல காரணங்களால் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதுங்க. அதுவும் இரவு முழுவதும் கோயிலில் இருந்து அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொள்ளவும் பலருக்கு மிகவும் சிரமமான விஷயமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்த பலனை பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தசி திதியை சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே மகா மாதம் என போற்றப்படும் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியை மகா சிவராத்திரி என்று நம்ம போற்றப்படுகிறோம். மகா சிவராத்திரி வழிபாடு செய்கிறவங்க, சிவராத்திரி விரதம் இருப்பவங்க இரவு 8:30 மணி முதல் பிறகே துவங்க வேணுங்க. கோயிலில் நடக்கும் சிவ அபிஷேகம், பூசைகளும் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியாதவங்க
காலையில் நம்ம குளிச்சுட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சிறிது வில்வ இலை படைத்து சிவனை மனதார வழிபட வேண்டுங்க. பிறகு வீட்டோட பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து சிவசிவ என்றோ அல்லது ஓம் நமச்சிவாய என்றோ நம்ம வாய் விட்டு சொல்லலாங்க. எத்தனை முறை சொல்கிறோமோ என கணக்கில் வைத்து கொள்ள வேண்டுங்க. அவசியம் கிடையாது. ஆனால் 1 மணி நேரம் நிதானமாக சிவ மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லலாங்க. இந்த வழிபாட்டினை செய்யும் போது 1 மணி நேரம் ஒரே இடத்துல அமர வேண்டுங்க. யாருடனும் பேசக்கூடாது. தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது நம்ம அமர்ந்து கொண்டு மந்திரத்தை சொல்லி சிவனை தியானம் செய்யலாங்க. சிவராத்திரி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க தொடர்ந்து கூட நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு விரதம் இருந்து அதை செய்யலாங்க. அதே போல் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமாவது நம்ம கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்லதுங்க. பூஜையில் கலந்து கொள்றங்க. 3ஆம் கால பூஜை என்பது சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு துவங்குவாங்க. இது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற நேரமாகும். உலகில் உள்ள அனைத்து சீவராஜிகளோட பாவங்களையும் மன்னித்து ஈசன் நல்லருளும் வேண்டிய வரங்களையும் தரும் காலம் இதுவாகும். இந்த 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமே சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்தி வழிபாடு செய்யப்படுங்க. இந்த நேரத்தில் நாமும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்லி சிவபெருமானிடம் வழிபட்டால் அனைத்து வேண்டுதல்களும் அப்படியே நடக்குன்னு சொல்லலாங்க. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி நாடு முழுவதுமே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவார் என சொல்லப்படுது. மகா சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோயில்களிலுமே 4 கால பூஜைகள் நடைபெறுங்க. காலையில் குளித்து முடித்துட்டு எதையும் சாப்பிடாம விரதம் இருந்து 4 கால பூஜைகள் முடிந்தவுடனே நம்ம வீட்டிற்கு வந்து சாப்பாட்டு விரதத்தை நம்ம முடித்து கொள்ளலாங்க. அதே மாதிரி விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்ல வேண்டுங்க. சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யப்படுறாங்க. பழங்கள், தேன், நெய், இனிப்புகள், பால் உள்ளிட்டவைகளை நாம் சிவனுக்காக நம்ம வணங்குறது ரொம்ப சிறந்ததுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதுமே பக்தர்கள் அனைவருமே கண் விழித்திருந்து தூங்காமல் 4 கால பூஜையிலுமே மிக சிறப்பாக கலந்து கொண்டாங்கன்னு சொல்லலாங்க. இரவு முழுவதுமே கண் விழித்து மகா சிவராத்திரியில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோயில்களில் சிவன் தொடர்பான நாடகங்கள், பரதநாட்டியங்கள் உள்ளிட்டவை நடைபெற்றதுங்க. அதை கண்டு கொண்டு அந்த சிவராத்திரியில் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லலாங்க. 4 ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேணுங்க. முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம், காய்கறி ஆகியவற்றை வில்வ பழத்தையும் நிவேதனம் செய்ய வேணும். 2ஆம் ஜாமத்தில் லட்டு, பழத்தையும் 3ஆம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள், பாயாசம், மாதுளை பழத்தையும் நிவேதனம் செய்து நம்ம வழங்கிட வேணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 4ஆம் ஜாமத்தில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்து வழிபட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு சாமத்தில் பூஜை செய்து முடிந்ததும் தங்களால் முடிந்த அளவு தானங்களை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இரவு முழுவதுமே கண் விழித்து 4 காலமும் பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்தில் மட்டுமாவது நம்ம கண் விழித்து பூஜையில் கலந்து கொள்வது சிறப்புங்க. பொழுது விடிந்ததும் நீராடி நித்திய கடன்கள் முடித்து சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யறதுங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. அதன் பின்பு நம்ம உணவை சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதன் பின்னரும் உடனடியாக தூங்க செல்லக்கூடாது. காலை பூஜையும் உச்சிக்கால பூஜையும் முடிக்க வேணுங்க. அன்று சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ நம்ம பொழுதை கழிக்க வேணுங்க. அதன் பின்னர் தங்களால் இயன்ற அளவு உடைகள் மற்றும் உணவினை நம்ம தானமாக கொடுத்து நம்ம விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு சாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை நம்ம சாப்பிடலான்னு சொல்லலாங்க. சிவனுக்கு 5 சிவராத்திரிகள் இருக்குங்க. அதாவது யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரி, ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி. இதில் யோக சிவராத்திரி அப்படிங்கிறது யோகி தனக்கென ஒரு இரவை ஒதுக்கி சிவனை வழிபடுவது ஆகும். நித்திய சிவராத்திரி அப்படிங்கிறது தினமும் வரும் சிவராத்திரிங்க. பஷ சிவராத்திரி அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் மாச சிவராத்திரி. மாதம் வரும் வருட சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரியாக சொல்லப்படுது. சிவனுக்குரிய இரவு அப்படிங்கிறதுனால மாசி
மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாளில் சதுர்தசியில் வரும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதே இந்த சிவராத்திரியோட நோக்கமாகும். உணவையும் தூக்கத்தையும் கட்டுப்படுவது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கொண்டாடப்படுவதாகுங்க. அதாவது குளிர்காலத்தில் இருந்து வசந்த காலத்திற்கு வருவதை உணர்த்தும் ஒரு பூஜைன்னு சொல்லலாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் எந்த சிவன் கோயிலுக்கு சென்றீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ், தேங்க்யூ.